வணக்கம். இன்னைக்கு நம்ம "தேரே இஷ்க் மே" படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்த ஆனந்த் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தனுஷ், ரஹ்மான், ஆனந்த் இவங்க 3 பேருக்குமே இது ஒரு 3வது படம். ராஞ்சனா படம் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ராஞ்சனா படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ், கிருத்தி, பிரகாஷ் ராஜ் இவங்க 3 பேருமே சூப்பர்பா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு பெர்சனலா கிருத்தி ரொம்பவே பிடிச்சிருந்தது. எமோஷனலி சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரஹ்மான் அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் சூப்பர்பாவே இருந்தது. கரெக்டான பிளேஸில் அந்த சாங்ஸ் எல்லாம் அமைஞ்சது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக கோவப்படுற ஹீரோ எப்படியாப்பட்ட கோவத்தையும் என்னால் தணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஹீரோயின். இவங்க 2 பேருக்கு நடுவில் காதல் மலர்ந்ததா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஹீரோயின் மேலே காதல் வந்துடுது. ஹீரோயினுக்கு இவங்க மேலே காதல் இல்லை, அது எப்படி சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியல. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட நாளைக்கு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி விஷயம் பேச போறாரு. அவங்க அப்பா ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் வர மாதிரி கொஞ்சம் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு ஐஏஎஸ், ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்கிறாரு. நீ ஒரு காலேஜில் கமிஷன் வாங்கி சுத்திட்டு இருக்கவன் நீ நீ எப்படி என் பொண்ணை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்குறாரு. அதுக்கு நம்ம தனுஷ் அப்போ இந்த மாதிரி லெவலில் இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிட்டு வா, அப்புறமா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க கொஞ்சம் நக்கலா. இவரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் ஹீரோயின் கிட்ட ஓகே, நான் எப்போ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது வரைக்கும் நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன். நான் கால் பண்ணுற அன்னைக்கு என் ஃபோனை எடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இவர் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணாரா இல்லையா, இவங்களுக்கு ஃபோன் வந்ததா இல்லையா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா இல்லையா, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராகாக படம் போகும். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எமோஷ்னலாக படம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா படம் சூப்பராகவே இருந்தது. அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சீன்ஸ்லாம் சில இடத்துல வருதுங்க. எப்படா இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுக்க முடியுமா அப்படின்றது கிராஃபிக்ஸ் இல்லாத மாதிரியே இருந்தது அந்த ஏர்ஃபோர்ஸ் சீன்ஸில் வரும்போது. எனக்கு பர்சனலாக இந்த படம் செகண்ட் ஆஃப் ரொம்பவே பிடிச்சது. இதே மாதிரி மூவி ரிவ்யூஸுக்காக என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 3 தருவேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.